எல்லோருக்கும் வணக்கம். இது சகோதரி அபிராஜு. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க கோயில் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி பஸ் நிலையத்திற்கு பின்னாடி அமைந்துள்ள குகை காளியம்மன் மற்றும் எல்லையம்மன் கோவில் தாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, பல நூறு ஆண்டுகள் பழமையானதுங்க. அது மட்டும் இல்லாத இந்த கோவில் வரலாற்று சிறப்பு மிக்க கோயிலாகவும் கருதப்படுது. அப்படியே வாங்க மூலஸ்தன தெய்வத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க தான் மூலஸ்தன தெய்வம். பார்க்க 1000 கண்ணு வேணும். அவ்வளோ அழகா இருக்காங்க அம்மா. சொல்ல வார்த்தையே இல்லை அம்மாவோட அழகை வர்ணிக்க சொல்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால 10:30 12 ராகுகாலம் முடிஞ்சு அம்மாவுக்கு பூஜை எல்லாம் நடைபெற்றுட்டு இருக்கு. இப்போது அதை தான் வீடியோவில் காட்டியிருக்கேன் நான் உங்களுக்கு. எல்லையில்லாத சக்தி. அவளை பார்க்குறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணமோ தெரியல. அப்படியே வாங்க. அர்த்தநாரி வடிவமாகவும் அம்மா மூலஸ்தனத்துக்கு பின்புறத்தில் சிலை வடிவாக வச்சுருக்காங்க. அப்படியே படியேறி போனால் நாகத்தோட மேலே நாகக்குடை போர்த்தி அம்மையும் அப்பனும் அமர்ந்த நிலையில் காட்சி தராங்க. பார்க்க 1000 கண்ணு பத்தாது அவங்களோட தரிசனத்தை தரிசிக்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அப்புறம் இந்த மூலஸ்தான தெய்வத்தை காட்டினேன் இல்லையா, அப்படியே அதுக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு குகை போன்ற அமைப்பு. நான் பாறைக்கு நடுவில் இருக்காங்க. அதில் அப்படியே உள்ளே போனீங்கன்னா காளியம்மாவோட படத்தை அங்கங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போவோம். இதை பாருங்கள் காளியம்மா படம். அப்படியே மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா மாரியம்மாவோட சிலை வச்சுருக்காங்க. நேராக உள்ளே போனீங்கன்னா அதை பாருங்கள். கீழே டவுனில் இறங்குனீங்கன்னா இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாகர் புற்று இருக்குது. அதுக்கு கீழே அம்மனோட சிலை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஃபோட்டோ எடுக்க அலௌட் இல்லை. பட் காளியம்மா அவங்களோட ஃபுல் வடிவத்தோட காட்சி தராங்க. செம்மையாக இருக்காங்க. அம்மா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. அவங்களோட முழு உருவமும் அப்படியே நின்ற நிலையில் காட்சி தராங்க. இப்போ நம்ம வெளியே வந்துட்ருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா இப்போ காட்டிகிட்ருக்கு இல்லைங்களா, இவங்க வெளியே இருக்க பாறைக்கு வெளியே இருக்க காளியம்மா. இந்த காளியம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடக்குது. இவங்களுக்கு தான் ஆடு பலி கொடுத்தல், கோழி பலி கொடுத்தல் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா நிறைய நாகர் சிலைகள், என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ, பிள்ளையாராகட்டும், முருகராகட்டும், நாகப்புற்றாகட்டும், அம்மாவோட வடிவங்கள் வெக்காளியம்மன், காளியம்மன், எல்லையம்மன், மாரியம்மன், இந்த மாதிரி என்னென்ன தெய்வங்களோட அம்சங்கள் இருக்கோ அத்தனையும் இந்த கோவிலில் இருக்குங்க. எல்லா தெய்வத்தையும் தரிசிக்கிற அளவுக்கு பாக்கியம் நமக்கு கிடைக்கும்னா கண்டிப்பாக இந்த கிருஷ்ணகிரியில் இருக்க குகை மாரியம்மன் கோயிலில் தாங்க நமக்கு கிடைக்கும். சொல்ல மறந்துட்டேங்க, கருப்பன் சுவாமி, அப்புறம் காளியோட எல்லாவோட அவதாரங்களும் இங்கே வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு தரிசனம் பண்ணிட்டு போகணும். மலைகளின் அடிவாரத்தில் இயற்கையான சூழ்நிலையில் பாறைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த திருத்தலம் அமைந்திருக்குங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காளியம்மா தேவி பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி போனால் ஸ்டெப்ஸுக்கு மேலே இந்த நாகப்புற்று அமைந்திருக்குங்க. இந்த கோயிலில் நிறைய நாகர் சிலைகளை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்றத மனசில் வேண்டிக்கிட்டு இங்கே வளையலை அம்மனுக்கு சாத்துறாங்க. முன்பு அம்மன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க முன்னாடி மண்டிக்கிட்டு தாயே எனக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டி தன்னோட வேண்டுதலை தாயிடத்தில் வச்சுட்டு அவங்க வளையலை சாத்திட்டு போகிறாங்க அம்மன் கிட்ட. இந்த திருத்தலத்தை சுற்றி அதிகமான நாகப்புற்றுகளும் மற்றும் நாகர் சிலைகளும் தான் நிறைய அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலத்தில். வாங்க நம்ம சூப்பர்மேன் முருகரை தரிசனம் பண்ணிடலாம். சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, சண்முகா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்குள்ள அம்மன் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கே காவல் தெய்வமாக இருக்காங்க. தினமும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நடை திறந்து தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் பார்த்திங்கன்னா சிறப்பான பூஜையும் காளியம்மனுக்கு நடைபெறுது. அப்புறம் காளியம்மனுக்கு அபிஷேகமும் இங்கே நடக்கும். அந்த அபிஷேகம் பார்த்திங்கன்னா மதியம் 12 மணிக்கு காளியம்மனுக்கு எல்லா வித பொருட்களையும் பால், தயிர்,
மஞ்சள், குங்குமம், சந்தனம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. மதியம் 12 மணிக்கு மேலே தான் இந்த அபிஷேகம் நடைபெறுது. 10:30 12 ராவு காலம் முடிஞ்சு 12 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே இந்த அபிஷேகம் காளியம்மாவுக்கு நடைபெறுது. அப்புறம் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அப்புறம் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுது. அப்புறம் திருவிளக்கு பூஜையும் இங்கே நடைபெறுதுங்க அந்த தினங்களில். அது நம்பியோரை என்றைக்குமே கைவிட மாட்டா இந்த வெக்காளி அம்மன். ஓம் காளி ஜெய் காளி, ஓம் காளி ஜெய் ஜெய் காளி. நமக்கு காரியத்தில் ஏற்பட்ட தடைகள் ஏதாவது விலகணும், கண் திஷ்டி சம்பந்தமான பிரச்சனைகள் விலகணும்னா கண்டிப்பாக இந்த அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கான பலன் நிச்சயமாக அம்மா கிட்ட இருந்து கிடைக்கும். மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க வெக்காளி அம்மன் முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் எலுமிச்சம் பழத்தை வாங்கிட்டு தனக்கு ஏற்பட்டிருக்க திஷ்டியை அம்மா முன்னாடி நின்று தன்னைத்தானே அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு தன்னைத்தானே சுற்றி கொண்டு தன்னோட திஷ்டிகளை கழித்து அங்கே ஒரு சுத்தி போன்ற ஒரு கருவி வச்சுருக்காங்க. அதில் அந்த எலும்பிச்சை பழத்தை சுற்றிட்ட பின்னாடி நெசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அப்புறம் தெய்வத்து முன்னாடி, அதாவது நம்ம வெக்காளி அம்மா முன்னாடி நின்று, அம்மா என்னோட திஷ்டி எல்லாம் இதன் மூலியமாக உங்கள் முன்னாடி கழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த ஜனங்கள்லாம் வராங்கங்க. இப்போது மணி 12 மணி ஆகுது. அதாவது 10 to 12 ராவு காலம் முடிஞ்சிருச்சு. காளி அம்மாவுக்கு அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அபிஷேகம் இப்போ அம்மாவுக்கு நடைபெறுது. எல்லாரும் பார்த்து கண்குளிர ரசிச்சுக்கலாம் அம்மாவோட அபிஷேகத்தை. கோயிலோட முன்பகுதியில் நாகம்மா சிலை வச்சுருக்காங்க. பக்கத்திலே காளி அம்மன் திருவுருவ படத்தையும் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த மரத்துக்கு அடியிலையும் அம்மனோட திரிசூலம் மற்றும் நாகம்மாவோட சிலையும் வச்சுருக்காங்க.
இப்போது பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாரும் அன்னதானம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அன்னதானத்தில் அன்னமும் கறி விருந்தும் தான் போட்டிருக்காங்க. மக்கள் எப்போ வேணும்னாலும் காலை பொழுதில் அன்னதானம் இந்த கோயிலில் போடுறாங்க. போய் எப்போ வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். கோயிலோட நுழைவாயிலில் கருப்பன் சாமியும் இருக்காருங்க. இது போல் வீடியோஸ்க்கு மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அப்படியே கோயிலோட வெளியே சைடு வந்தீங்கன்னா மாசாணி அம்மாவோட சிலையும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Bye.